ஹாய் வெல்கம் டு நீடில் த்ரெட் டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஸ்டிச் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கோடு எதுக்கு போடுறோன்னா ப்ராக்டிஸ்க்காக அந்த லைனில் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கற்றுக்கிறதுக்கப்புறமா நம்ம டிசைனில் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? பார்த்திங்களா, ஆரம்பிக்கும் போது த்ரெட் எனக்கு காட்டுது. ஒரு வழியாக வெளியே எடுத்துட்டேன். 2 த்ரெட்டையும் ஒன்றா எடுத்து பேக்கில் ஒரு குட்டியாக ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் பெருசாக செயின் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு எப்பயும் போல் இதையும் லாக் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே லாக் ரொம்ப முக்கியம். ஓகேவா? போட்டுட்டு பெருசாக ஒரு செயின் போட்டோம்ல, அந்த 2 செயின்ஸ், அந்த ஒரு செயினுக்கு நடுவில் எங்கே சென்டர் பாயிண்ட் வருதோ அங்கே இதை செயின் போட்டு குட்டியாக லாக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணிக்கோங்க. மறுபடியும் பாருங்கள், நீட்டமாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு ஒரு குட்டியாக லாக் பண்ணிக்கணும். இப்போ இன்னொரு ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு போட்டு செயின் ஸ்டிச்சஸ்க்கு நடுவில் போட்டு லாக் பண்ணிக்கணும். ஓகேவா? நல்லா பொறுமையாக கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச், தென் ஒரு குட்டி நாட் ஸ்டிச், தென் ஒரு பெரிய செயின் ஸ்டிச். அது வந்து ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சஸ்க்கு நடுவில் இருக்கணும். இது மாதிரி போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இது நிஜமாகவே சொல்கிறேன், இது கொஞ்சம் கஷ்டமான ஸ்டிச்சஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் பண்ணும்போதே கூட எனக்கே ரொம்ப ஆட்டம் காட்டுச்சு, எனக்கும் தான். ஸோ நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா அழகாக வரும். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சஸ். ஓகேவா? இதை வந்து இதுமாதிரி ஒரு நீட்டாக கோடு போட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் மேங்கோ, லீஃப், ரவுண்டு அந்த ஷேப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பண்ணதுக்கப்புறமா தான் அந்த வளைவுலலாம் எப்படி ஸ்டிச் போடணுன்றது நமக்கு ஈஸியாக கிளாரிஃபை ஆகும். இதுக்கும் டிசைன் பண்ணி அனுப்புவோம். நம்ம கற்றுக்கிற எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே பிரிண்டர்ஸ் ஆப் யூஸ் பண்ணி டிசைன் ட்ரேஸ் அவுட் பண்ணி ஒவ்வொரு டிசைன் போட்டு காட்டுங்க. ஏன்னா நீங்கள் ஆல்பம் போட்டு வைக்க போகிறீங்க. சும்மா போட்டு விட்டுட்டுமே கிடையாது. ஒவ்வொரு ஸ்டிச்சுமே நம்ம ஆல்பம் போட்டு வைக்க போகிறோம். அதனால் கவனமாக புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் போட ஆரம்பிங்க. ஓகேவா? பொறுமையாகவே வேலை பார்க்கலாம், அர்ஜென்ட் இல்லை. பட் போதும், இதானம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த த்ரெட்டு வந்து கட்டாக தான் செய்யும். கட் ஆகிடுச்சுன்னு வெறுப்படையாமல் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். மெதுவாக பண்ணுங்கள். நீங்கள் அடிக்கடி சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே நம்ம இப்படி தான் பண்ணணும். அவசரப்பட்டு பண்ணோன்னா கண்டிப்பாக அது நல்லா வராது. பொறுமையாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் நல்லா வரும். நான் சொன்னமே அது போட்டதுக்கப்புறமா இந்த மேங்கோ டிசைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேங்கோ, அப்புறம் லீஃபு, ரவுண்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.